நான் வந்து 8 இயர்ஸாக வந்து இன்டாஸ் மெடிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். எனக்கு கீழே வந்து ஒரு 9 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஐ காட் 3 times ஆஃப் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் ஆல் ஓவர் இந்தியா. ஸ்டார் அவார்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து 3 times நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் அதை அச்சீவ் பண்ணி அந்த அவார்டை வாங்கிட்டேன். நாளைக்கு வந்து என்னோட கோல் என்னன்னா, அந்த அச்சீவ் பண்ணவங்களுக்கு அவார்டை கொடுக்குற இடத்துக்கு நான் போகணுன்றது தான் என்னோட கோல். என்னோட கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 crore per annum. நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னோட கோல் அதுதான். கொடுக்குற அவார்டு கொடுக்குற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்றது தான் என்னோட கோல். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் அ கோல். ஓகேவா? கோல் இல்லாமல் ஓடி எந்த கோலுமே இல்லை. கோலோட போனால் தான் அந்த டேக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். சரிங்களா? ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறேன். மொக்க போடல, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். டிஐக்கு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு டிரைவர், அந்த டிரைவர்கிட்ட கேட்குறாரு, நீ எத்தனாவது படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, நான் 10th தான் படிச்சிருக்கேன். ஏன்பா அதுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இல்லைங்க வசதி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி உன்னை வந்து நான் என் சொந்த செலவில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். 11th 12th படித்தேன். 12th முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண போகிறேன். சரி காலேஜ் படிக்கிறியா? நான் படிக்கிறேன். அதுக்கான வசதி இல்லை, அந்த வசதியை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் காலேஜ் முடித்தார், பிஹெச்டி முடித்தார். முடிச்சுட்டு மதுரை காலேஜில் இப்போ ஒரு நல்ல ப்ரொஃபஸராக இருக்கார். அது சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? வெரி குட். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? விடாமுயற்சி. அந்த கோல் என்ன, கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணணும், என்ன எவ்வளோ கஷ்டப்படணுன்றதை பாருங்கள். நீங்கள் காலேஜ் லைஃப்பில் இருக்கிறது வேற, இதை தாண்டி ரியாலிட்டிக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது என்னன்னா, ஒர்க்குன்னு வந்தால்